அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு மாவீரர் தற்காப்பு கலையில் போன வாட்டி வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு 4 டெக்னிக் போட்டிருப்பேன், 4 மெத்தடு. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி அந்த 4 டெக்னிக்கு இது வேறு. இன்றைக்கி ஒரு 4 போடுவேன், 4 ஸ்டைல், 4 விதமான டெக்னிக்கு. ஒரு எல்போவில் எப்படி எதிரி அடிக்கிறது ஆபத்து டைமில். நீங்கள் வெளியே போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்குதுன்னா இந்த டெக்னிக்கை வச்சு யூஸ் பண்ணி அடிக்கலாம் எதிரியை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். எதிரி வந்துட்டு எதிரி வந்துட்டு உடம்பு வந்துட்டு முதல்ல வந்துட்டு எங்கெங்கே பள்ளங்களுக்கு தான் அங்கே தான் அடிக்கணும் ஆபத்து டைமில். இப்போ முதுகுலாம் அடித்தா, முதுகில் வயிற்றுலாம் அடித்தா கூட ஒன்றும் ஆகாது, ஏன்னா பயிற்சி பண்ணியிருப்பாங்க. பயிற்சி பண்ணாத ஆளுங்க அடிச்ச கீழே சாய்வானுங்க. அப்போ பயிற்சி பண்ணுற ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வீக்னஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த வீக்னஸில் கரெக்டாக அடிக்கணும். எப்படின்னா கொஞ்சம் கிட்டவா, ஃபஸ்ட்டு நெஞ்சு கொடி 1 இந்த இடம். இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் உங்களுக்கு ஆபத்து டைமில் இதெல்லாம் யூஸ் ஆகட்டதான் சொல்கிறேன். மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட தற்காப்புக்கு தான். உங்களோட ஆபத்து டைமில் யூஸ் பண்ணலாம். 1. 2வது தொப்புள், 3வது சின்னு, 4வது காது, 5வது உயிர் நாடி, மெயின் பாயிண்ட் சொல்லுவாங்க உயிர் நாடி அங்கே, 6வது ரிப்பு இங்கே. இந்த பாயிண்ட், இந்த பள்ளங்கள் இருக்கிற இடம்லாம், பள்ளங்கள் எங்கே தொண்டைக்குழி, இந்த இடத்தெல்லாம் அடிச்சா கீழே எதிரி ஒரே இல்லை கீழே சாய்வான். ரெடி? அப்படியே பாருங்கள். முதல்ல ஏறி அரை தான் விடுவான். போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன், எதிரி வந்துட்டு அடிக்க தெரியாது, குத்தில் வர தெரியாது, குத்தில் பண்ண தெரியாது, அரை தான் விடுவானுங்க. இல்லைன்னா குத்து இப்படி தான் வரும். இதை எப்படி தடுக்கலாம், தடுத்து எப்படி அடிக்கலாம்? ரெடி? வா, ஏறி அடி. அப்படி உனக்குலாம் சொல்லியிருப்பேன், ஏறு அடி. அப்படி நீங்கள் டக்குன்னா போன இறங்கி ட்ராயிங் வச்சிருந்தோம். அப்படியே இல்லை. தெரியுதுவா? அப்படி தடுத்த உடனே இறங்கி முட்டி போட்டு ட்ராயிங் ஒரு குத்து. ஃபஸ்ட் அடி, இந்த அடியிலே எதிரி சாய்ஞ்சிரும். திருப்பி வா, இன்னொரு அடி பாருங்க. 1 முட்டி போட்டால் போல் ட்ராயிங்கில் ஒரு குத்து, கரெக்டாக ட்ராயிங். இந்த கை வரத்துக்குள்ள அடிச்சிடணும், டைமிங் ரொம்ப முக்கியம். திருப்பி இன்னொரு அடி. ரெடி? 1 2 ஆச்சா? இது முதல் டெக்னிக். 2வது அதே போல். திருப்பி அதே போலவா, தடுக்கிறோம், இறங்கி எல்போ தட்டு, அப்படி ஒரு தட்டு இந்த இடத்துல, இந்த பாயிண்ட். திருப்பி வா, வேகத்தை செலுத்தணும், அப்படி. இது 2வது. திருப்பி தடுக்கிறீங்க, தப்பா அந்த கை வருது, அது தடுப்பு அட்டாக். இது 2வது. 3வது நிற்கிறோம். சப்போஸ் கிக்கு வருவானு, திடீர்னு அடிப்பானு கிக்கு. அந்த கிக்கு வரும்போது கிக்குவா, லாக்கு கரெக்டாக உயிர் நாள் அடிச்சிடணும். கரெக்டாக லாக்கு உயிர் நாள் அடித்த உடனே பேலன்ஸ் அவுட் ஆகும். தட்டின உடனே கீழே அழகாக சாய்வான் எதிரி. கிக்குவா 1 இது லாக் பண்ணணும். கை பஞ்சு வந்தாலும் வா, தட்டை, அந்த கை தட்டை அட்டாக். அந்த வேகத்தை செலுத்தணும். திருப்பி என்ன 1 2. இது 3வது மெத்தடு. 4 திருப்பி அடிக்குவா, அதே போல் அரை ஒரு போல் அட்டாக். இந்த இடத்துல கரெக்டாக இங்கே தட்டு. கண்டிப்பா. ரெடி? திருப்பி அடிக்குவா, சப்பட்டாய். திருப்பி 1 2. இந்த இடம்லாம் ரொம்ப வீக்னஸ். இங்கெல்லாம் லைட்டாக தட்டினாலே போதும். தட்டும் போது பல்லும் கொட்டிடும், பேசுகிற வாயும் அடங்கிடும், பேச்சே இருக்காது. அடுத்தது மிரட்டல் உருட்டெல்லாம் இங்கே அடங்கிடும். இங்கே தட்டும் போது ஆபத்து டைமில் பயம்லாம் யூஸ் பண்ண தெரியணும், அதுதான் முக்கியம். நீங்கள் பயந்துட்டீங்கன்னா
எதிரிக்கு தெரிஞ்சிடும் இவன் பயப்படுறான்ற. ஏன்னா சண்டை பயிற்சியாளருக்கு கண்டிப்பாக தெரியும், சண்டை தெரியாதுன்னு தெரியாது. பிறரை புரிஞ்சுக்கிற திறன் இருக்கணும். இப்போ இவன் அடிக்க தவறான்னு எனக்கு தெரியணும். பேசும்போதே அடிப்பாங்க, சில பேர் கை வாங்கிடுவாங்க. அப்போ கரெக்டாக தடுக்கு தரலாம், அடி ஊந்துடும். தெரியுங்களா? கரெக்டாக தடுத்து அடிக்கணும். சப்போஸ் அந்த கை வந்தாலும் சரி, தெரியாது, பிளாக் பண்ண தெரியணும், பிளாக் பண்ணி ஏற்ற தெரியணும். இது போல் பயிற்சி டெய்லி எடுங்க. நானும் போட்டுட்ருக்குறேன் வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் டிஃபென்ஸு 100 கணக்கு இருக்குது, எடுத்துங்க நிறையா. இதே டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேலைக்கு போவீங்க, லாங்கில் இருப்பீங்க, எல்லாருக்குமே உபயோகமானதை தான் நான் யூடியூப்பில் போடுறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும். ஏன்னா வருங்காலத்தில் சண்டை பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஆபத்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு வீடு உண்டு தான் இருப்போம். திடீர்னு வரும் ஆபத்து. அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். தெரியலன்னா நம்மளோட உயிர் போயிடும். ஏன்னா செயினுக்கோசம் உயிரை கழுத்து அறக்கிறானுங்க. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 கையில் எடுத்து பண்ணாலும் அந்த 10,000 வருஷம் உயிர் எடுக்கிறான். சின்ன சின்ன பசங்க செய்கிறானுங்க, 19 வயசு பசங்க செய்கிறானுங்க. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பொம்பளை பசங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க இல்லை, 2 பேருமே கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சின்ன வயசுலேருந்து இல்லை, எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். சின்ன வயசுலேருந்து பெரிய வரையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். டெய்லி ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ பார்த்து கற்றுங்க, கிட்ட நேரில் வந்து கற்றுங்க. நன்றி.